strike into the crowd. வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு மை சேனல் சிசிஎஃப் உங்கள் கிரிக்கெட் வித் மிஸ்டர் காக்டெயில் ஃபியூரியஸ். இப்போ நம்ம டிஸ்கஸ் பண்ண போற டாபிக் ஐபிஎல் 2025 மேட்ச் 21 ப்ரிவியூ தான் பிட்வீன் கேகேஆர் வர்சஸ் எல்எஸ்ஜி அட் ஈடன் கார்டன்ஸ். கேகேஆர் ஹோம் கேம் பிளஸ் இது ஒரு டே கேம் தான், நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த டியூஸ்டே டபுள் ஹெட்டர் யாருமே நினைச்சு பார்த்துருக்க மாட்டீங்களா? எஸ், ஸோ இட்ஸ் கோயிங் டு பி இன்ட்ரெஸ்டிங் மேட்ச். டே மேட்ச்ன்றதுனால டியூ ஒரு மிகப்பெரிய ஃபேக்டரா கொல்கட்டால இருக்க போறது இல்ல. ஸோ அதனால டாஸ் வின் பண்ணி பேட்டிங் எடுப்பாங்களா? இப்போவாவது ஐ டவுட் சோங்க. எனக்கு என்னவோ கேகேஆர் டாஸ் வின் பண்ணி போலிங் எடுப்பாங்கன்னு தான் தோணுது. எல்எஸ்ஜியும் டாஸ் வின் பண்ணி போலிங் தான் எடுப்பாங்கன்னு தோணுது. பட் ஆனா எனக்கு பர்சனலா என்ன தோணுதுன்னா, எல்எஸ்ஜியும் சரி கேகேஆரும் சரி ஃபர்ஸ்ட் பேட்டிங் ஆடி ஒரு நல்ல ஸ்கோர் போஸ்ட் பண்ணாங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு 180 200 டெஃபினட்டா வந்து பாத்தீங்கன்னா அது சேலஞ்சிங்கா இருக்கும் சேசிங்ல. லெட்டஸ் வெயிட் அண்ட் சி ரெண்டு டீமும் என்ன டிசைட் பண்றாங்கன்னு சொல்லிட்டு டாஸ்ல நம்மளோட கருத்தை நம்ம சொல்லிட்டோம். ஓகே, ஸோ ரெண்டு டீமோட ஹெட் டு ஹெட் எடுத்தீங்கன்னா 5 மேட்ச் ஆடி இருக்காங்க. அதுல எல்எஸ்ஜி 3 மேட்ச் வின் பண்ணிருக்காங்க, கேகேஆர் 2 மேட்ச் வின் பண்ணிருக்காங்க. ஸ்லைட்டா டாப்ல இருக்காங்க எல்எஸ்ஜி அகைன்ஸ்ட் கேகேஆர், அதுல எந்த டவுட்டுமே இல்ல. பிளஸ் ஈடன் கார்டன்ஸ்ல அவங்களோட ரெக்கார்ட் எடுத்தீங்கன்னா 2 மேட்ச் ஆடி இருக்காங்க, ஆளுக்கு ஒரு மேட்ச் வின் பண்ணிருக்காங்க. சோ டெஃபினட்டா அந்த ரெண்டு டீமுமே பயங்கர ஃபைட் கொடுத்திருக்காங்க, அதுல எந்த டவுட்டுமே இல்ல. பட் இந்த முறை கேகேஆர் எப்படியாவது பாத்தீங்கன்னா இந்த மேட்சை வின் பண்ணி ஹெட் டு ஹெட் 3-3 லெவல் பண்ணணும்னு பாப்பாங்க. எல்எஸ்ஜி கான்பிடென்டோட வராங்க ஒரு வின்னோட, கேகேஆரும் கான்பிடென்டோட வராங்க ஒரு வின்னோட. இட்ஸ் கோயிங் டு பி a really interesting match, அதுல எந்த டவுட்டுமே கிடையாது. சோ கேகேஆர் பொறுத்தவரைக்கும் அவங்க ஏதாவது 11ல பிளேயிங் கேகேஆர் பொறுத்தவரைக்கும் பிளேயிங் 11 ஏதாவது சேஞ்சஸ் பண்ணணுமான்னு கேட்டீங்கன்னா, இது ட்ரிக்கியான ஒரு விஷயம். ஆண்ட்ரிக் நார்கி ஆல்மோஸ்ட் ஃபுல் ஃபிட் வந்துட்டாருன்ற மாதிரி தான் இன்ஃபர்மேஷன் வருது. பட் இது டே மேட்ச்ன்றதுனால மேபி பிச் கொஞ்சம் ட்ரையா இருக்கலாம். மோயின் அலியே கூட அவங்க யூஸ் பண்ணலாம். லாஸ்ட் மேட்ச் அவங்க மோயின் அலி எடுத்துட்டு வந்தாங்க, ஆனா அவர் வந்து பாத்தீங்கன்னா பேட்டிங் ஆடல, போலிங் ஆடல. லாஸ்ட் மேட்ச் அவங்க மோயின் அலி எடுத்துட்டு வந்தாங்க, அவர் பேட்டிங் ஆடல, போலிங்கும் போடல. பட் இந்த கேம்ல மோயின் அலிக்கு டெஃபினட்டா வந்து பாத்தீங்கன்னா ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தா அவருக்கு சான்ஸ் கிடைக்கும்ன்றது என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ. பிகாஸ் டே கேம்ல நீங்க மோயின் அலி ஒரு 2 overs ஆஃப் ஸ்பின்னர்ஸ் கூட நீங்க யூஸ் பண்ணலாம். ஏன்னா அந்த டீம்ல டேஞ்சரஸ் லெஃப்ட் ஹேண்ட் பேட்ஸ்மேன்ஸ் எல்லாம் இருக்காங்க. முக்கியமா நிக்கலஸ் பூரான், அதுக்கப்புறம் ரிஷப் பண்ட் இருக்காரு. அவுட் ஆஃப் ஃபார்ம்ல இருந்தாலுமே அகைன்ஸ்ட் ஆஃப் ஸ்பின் அவரும் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆயிருக்காரு. சோ நான் என்ன பண்ணுவேன்னா, போன மேட்ச் என்ன 11 போனாங்களோ அதே 11 போவாங்க. ஐ வில் டெஃபினெட்லி பிளே மோயின் அலி. ஏன்னா டே கேம்ன்றதுனால ஐ டோன்ட் வாண்ட் நார்கியா இருக்கட்டும் இல்ல ஜான்சனா இருக்கட்டும் இந்த ஒரு டே மேட்ச்ல ரிக்வயர்ட் ஆகாதுன்றது என்னோட ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ. நானா இருந்தா டெஃபினட்டா சேம் டீம் விளையாடுவேன், மோயின் அலிக்கு 2 ஓவர் கொடுப்பேன், அதுல எந்த டவுட்டுமே கிடையாது. அண்ட் அவங்களோட ஸ்ட்ராட்டஜி வந்து ரொம்ப சிம்பிளா இருக்கும். இந்த கேம் எப்படியாவது வின் பண்ண பார்ப்பாங்க, ஏன்னா போன கேம் வின் பண்ணிட்டாங்க. சோ அந்த வின்னிங் மொமெண்டம் கண்டினியூ பண்ண பார்க்கணும். இல்லனா பின்னாடி நிறைய டீம்ஸ் வந்து பாத்தீங்கன்னா அடிச்சு தள்ளிட்டு இருக்காங்க பாயிண்ட்ஸ் டேபிள்ல. திருப்பி வந்து பாத்தீங்கன்னா ஒரு பிரேக் வந்துருச்சுன்னா கொல்கட்டா திருப்பி ஃபார்முக்கு வரது ரொம்ப கஷ்டப்படுவாங்க. சோ அந்த ஒரு நல்ல ஒரு வின்னிங் மொமெண்டம்லயே அவங்க கண்டினியூ பண்ண பார்ப்பாங்க. பிளஸ் இது ஹோம் கேம் வேற, கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா they have high chances of winning this game. Let's wait and see. ஒரு பக்கம் லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் அவங்க வந்து பாத்தீங்கன்னா எங்க கிட்ட இருக்கிற போலிங் ரிசோர்சஸ நாங்க நல்லா யூஸ் பண்றோம் அப்படின்ற மாதிரி அவங்க செமையா விளையாடிட்டு இருக்காங்க. இன்ஃபேக்ட் அவங்க இன்னொரு மேட்சும் எக்ஸ்ட்ரா வின் பண்ணிருக்கோங்க அந்த டெல்லி கேபிட்டல்ஸ் மேட்ச்ல. அங்க கொஞ்சம் ரிஷப் பண்டோட கேப்டன்ஷிப்பும் சரி சில விஷயங்கள் நடந்தது, இல்லைன்னா அந்த மேட்ச் வின் பண்ணிருக்கலாம். பட் ஸ்டில் ஐ வில் டெஃபினெட்லி அப்ரிஷியேட் லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ். அவங்க கிட்ட இருக்கிற போலிங் ரிசோர்சஸை வச்சுக்கிட்டு இவ்வளவு தூரம் வந்ததே வந்து பாத்தீங்கன்னா நிஜமாவே அவங்களை பயங்கரமா அப்ரிஷியேட் பண்ணுவாங்க, அதுல எந்த டவுட்டுமே கிடையாது. சோ எல்எஸ்ஜியும் பாத்தீங்கன்னா டாஸை வின் பண்ணி பேட்டிங் ஆடுறதா பெஸ்ட் ஆப்ஷன். அவங்களோட பிளேயிங் 11ல நான் எந்த சேஞ்சஸும் பண்ண போறது இல்லை. ஏன்னா போன மேட்ச் தான் வந்து பாத்தீங்கன்னா நல்லா ரீசெண்டா பேட்டிங் ஆடினாங்க, போலிங்கும் மேட்ச் எல்லாம் நல்லா போட்டாங்க. சோ அதே பிளேயிங் 11 வச்சு அவங்க விளையாடலாம். பட் ஸ்டில் அவங்களோட டெத் போலிங் என்னதான் போன மேட்ச்ல அவங்க நல்லா போட்டா கூட, வின் பண்ணி கொடுத்தா கூட, இந்த மாதிரி கொல்கட்டால சின்ன கிரவுண்ட்ல நல்லா போடுவாங்களா டெத் போலிங், அது மட்டும் தான் நான் வெயிட் பண்ணி பார்க்கணும். மத்தபடி ஃபேண்டாஸ்டிக்கா பெர்ஃபார்ம் பண்ணிருக்காங்க, எந்த டவுட்டும் இல்லை. டிக்வேஷ் ரத்தி அவர் பாத்தீங்கன்னா நம்ம இந்தியன் சுனில் நரேன் அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருக்காங்க. அவர் போலிங் செம்மையா போடுறாரு, செம்ம டேலண்ட். பட் டிசிப்ளினரி இஷ்யூ நிறைய இருக்கு. ஏன்னா இந்த மாதிரி செலிப்ரேஷன் எல்லாம் பண்றாரு, அதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணாருன்னா ஃபியூச்சர்ல அவருக்கு இந்தியன் டீம் கூட சான்ஸ் கிடைக்கும். அதனால போனோமா பெர்ஃபார்ம் பண்ணோமா வந்தோமா அந்த மாதிரி டிக்வேஷ் ரத்தி இருக்கணும்ன்றதான் என்னோட ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ மக்களே. சோ ரெண்டு டீம்ல யார் வின் பண்ணுவாங்கன்னு அப்படின்னு நீங்க என்ன கேட்டீங்கன்னா, ஐ எம் கோயிங் வித் கேகேஆருங்க. எனக்கு என்னவோ ஃபீல் ஆகுது கேகேஆர் கிட்ட வந்து பாத்தீங்கன்னா அந்த ஒரு கரெக்டான பேலன்ஸ் இருக்குன்ற மாதிரி எனக்கு தோணுது. தே ஹேவ் குவாலிட்டி ஸ்பின்னர்ஸ், அவங்க போலிங்கும் வந்து பாக்குறதுக்கு கொஞ்சம் பெட்டரா இருக்கு கம்பேர் டு லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ். அதனால ஐ எம் கோயிங் ஃபார் கேகேஆர். பட் ஸ்டில் லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் கேன் சர்ப்ரைஸ் கேகேஆர், ஏன்னா அவங்க நல்ல ரெக்கார்ட் வச்சிருக்காங்க ஹெட் டு ஹெட். அதனால எனிதிங் கேன் ஹேப்பன் இன் கிரிக்கெட். பட் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூல கேகேஆர் வின் பண்ணணும்னு தோணுது. லெட்ஸ் வெயிட் அண்ட் see. சோ இப்போ வந்து ஃபேண்டசி பிளேயிங் 11 ப்ரெடிக்ஷனுக்குள்ள போவோம். சோ நான் கேகேஆர்ல இருந்து 6 பிளேயர் கண்டிப்பா எடுப்பாங்க, அதுல எந்த டவுட்டுமே இல்லை. இந்த மேட்ச்ல குவிண்டன் டி காக் ஆடுவாரான்ற மாதிரி நிறைய பேருக்கு டவுட், குருபாஸ் வருவாரான்னு. பட் டெஃபினட்டா குவிண்டன் டி காக் என்னதான் ரீசெண்ட் மேட்சஸ்ல சரியா விளையாடலனாலும் அந்த ஒரே ஒரு நல்ல நாக் விளையாடினாரு பாத்தீங்களா, அதை பேஸ் பண்ணி டெஃபினட்டா அவரோட எக்ஸ்பீரியன்ஸையும் பேஸ் பண்ணி இந்த மேட்ச் அவர் ஆடுவார்னு எனக்கு தோணுது. ஆனார்னா ஐ வில் கோ வித் குவிண்டன் டி காக். அஜிங்கே ரஹானே நல்ல ஃபார்ம்ல இருக்காரு, அங்கிஷ் ரகுவன்ஷியும் வந்து பாத்தீங்கன்னா சம ஃபார்ம்ல இருக்காரு. தென் அதுக்கப்புறம் சுனில் நரேன், அதுக்கப்புறம் ஆண்ட்ரூ ரசல் கண்டிப்பா நீங்க எடுக்கணும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஐ வில் கோ வித் வருண் சக்கரவர்த்திங்க. கண்டிப்பா வந்து டெம்டிங்கா இருக்கும், அதாவது வைபவ் ஒரேரா இல்ல அர்ஷித் ராணாவை எடுக்க. பட் இந்த மாதிரி ஃபேண்டசி 11ல உங்களுக்கு பாயிண்ட்ஸ் வேணும்னா
நீங்க வந்து ஸ்பின்னர்ஸ் பிளஸ் இந்த மாதிரி ஆல்ரவுண்டர்ஸ் அண்ட் ஓப்பனிங் பேட்ஸ்மேன்ஸ் எடுத்தீங்கன்னா தான் பாயிண்ட்ஸ் வரும். சரி, அடுத்து லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் பக்கம் போவோம். அங்க இருந்து 5 பிளேயர் கண்ணா மூடிக்கிட்டு நான் வந்து பாத்தீங்கன்னா மிச்சல் மார்ஷ் எடுப்பேன், நிக்கலஸ் பூரான் எடுப்பேன். அதுல எந்த டவுட்டுமே கிடையாது. மார்க்ரமும் நல்ல ஃபார்ம்ல இருக்காரு, அதனால மார்க்ரமையும் நான் எடுப்பேன். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா டேவிட் மில்லர் மிடில் ஆர்டர்ல கண்டிப்பா நல்லா அடிப்பாரு, நம்பிக்கை இருக்கு. ஸோ அவரையும் தூக்குவோம். திக்வேஷ் ரத்தி அவரை போடுவோம், வேற எந்த போலரும் வேணாம், இவர் ஒரு போலர் போதும். ஸோ இதுதான் என்னோட பிளேயிங் 11 ஃபேண்டசி ப்ரெடிக்ஷன். ஓகேங்களா? உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த டீமை ஃப்ரீ லீக்ல எடுத்து விளையாடி ஜாலியா டென்ஷன் இல்லாம விளையாடுங்க. கேகேஆரா இல்ல எல்எஸ்ஜியா மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, முடிஞ்சா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸோ நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அன்டில் தென் பாய்.